அப்படி என்னடா அந்த ஃபைல்ல இருந்துச்சு? முக்கியமான அக்கவுண்ட் சம்பந்தமான எல்லா ஆடிட்டிங் பேப்பர்ஸும் அந்த ஃபைல்ல தான் தாத்தா இருந்துச்சு. எப்பவுமே நான் ரொம்ப கவனமா தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல தாத்தா. குட்டி, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, உன் ஃபைல் இல்ல. ரூம்லயும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அத்தை, அங்கேயும் இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள எங்கேயும் இல்லனா வெளியே தான் தொலைச்சிருக்கான். டேய், இது போல தவறு நடக்கிறதெல்லாம் இயற்கை தான்டா. அதுக்கு இப்படி எல்லாம் இடிஞ்சு போயிடக்கூடாது. ஆமா, ஆபீஸ்ல நிறைய திட்டிட்டாங்களா குட்டி? இந்த மாதிரி சூழல்ல நமக்கு மேல இருக்கிறவங்க கோபப்படத்தான் செய்வாங்க. நானே ஹெட் மாஸ்டரா இருந்தப்போ எனக்கு கீழே வேலை செஞ்ச டீச்சர்ஸ சின்ன சின்ன தவறுக்கு கூட நான் திட்டியிருக்கேன். அப்புறம் அந்த கோபம் கொஞ்ச நேரத்துல போயிடும். செஞ்ச தப்ப திரும்பவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். அவங்களும் போயிடுவாங்க. நீயும் திட்டினதையும் யோசிச்சுட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்றதுன்னு பாருப்பா. திட்டினதுக்காக ஒன்றும் வருத்தப்படல தாத்தா. என்ன 10 days சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆபீஸ்ல. நீங்க பேசுறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தயவு செய்து இந்த இடத்தை காலி பண்ணுங்க. எம்டியே பார்த்துட்டு Stop it. போயிடுறேன். What's going on here? What happened? சார், அந்த சந்தோஷோட அம்மா சார் இவங்க. அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்ற பேர்ல ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறாங்க வந்து. சார், நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியா சார்? உங்களை பத்தி என்னோட குட்டி சந்தோஷ் அவன் நிறைய சொல்லியிருக்கான் சார். உங்க மேல அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு சார். குட்டி எப்பவுமே இப்படிலாம் பண்ணதில்ல சார். அவன் ரொம்ப பொறுப்பான புள்ள. அவனுக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஃபைல தொலைச்சிட்டு அசிங்கப்படுறான். இத்தனை வருஷத்துல இப்படி எப்பவாவது நடந்திருக்கா சார்? இந்த ஒரு தடவை என்னோட குட்டிய மன்னிச்சிருங்க சார். இந்த வேலைய என்னோட குட்டி ரொம்ப நேசிக்கிறான் சார். அதான் அவனை நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னதும் அவனால அதை தாங்கிக்க முடியல சார். சரியா சாப்பிடாம தூங்காம என்னோட குட்டி ரொம்ப கஷ்டப்படுறான் சார். புள்ள கஷ்டப்படுறது எந்த அம்மாவாலையாவது பார்த்து சும்மா இருக்க முடியுமா சார்? அதான் நான் உடனே உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். என்னோட பிள்ளைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்னோட குட்டிய மன்னிச்சுட்டு மறுபடியும் அவனை வேலையில சேர்த்துக்கோங்க சார். வேலையில சேர்த்துக்கோங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா மன்னிப்பு கேக்குறேன். உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் சார். யோ செக்யூரிட்டி, என்னைய நின்னு பாத்துட்டு இருக்க? அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளிய பிடிச்சு தள்ளியா முதல்ல. அம்மா வாங்கம்மா. ஏமா சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வாங்கம்மா. என்னோட குட்டியை திரும்பவும் வேலையில சேர்த்துக்குங்க சார். அவன் பாவம் சார். எனக்காக சேர்த்துக்குங்க சார். அம்மா வாங்கம்மா, தயவு செய்து வாங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அம்மா வாங்கம்மா. பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சார். சொன்னா கேளுங்கம்மா. வாங்கம்மா. வேலை போய்டுமா. வாங்கம்மா. வரேன் சார். வாங்கம்மா. வெளில வாங்கம்மா. அம்மா போங்கம்மா. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல சார். அம்மா வெளில வாங்கம்மா. வேலையில சேர்த்துக்குங்க சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வாங்கம்மா. தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க சார். அம்மா வாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா. வாங்க போங்கம்மா. ஹலோ சார். மிஸ்டர் சந்தோஷ் சார், நீங்க மறுபடியும் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லி எம்டி சொல்லிட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே ஆபீஸ் கிளம்பி வாங்க. ஷூர், இப்பவே வந்துடுறேன் சார். யா யா என்ன பாவி. என்னடா என்னோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்பவே என்ன ஆபீஸ் வர சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? சூப்பர், கங்க்ராட்ஸ். இதுதான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற பிரச்சனை fraction of secondல காணாம போய்டும். இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆவறேடா. உங்களை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. சரி ஓகே, நான் உடனே ஆபீஸ் கிளம்பணும். பை 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 பை. டீ குடிச்சிட்டு போடா. நீ குடிச்சுக்கோ.
ஹாய் சந்தோஷ் Hi. வெல்கம். ஹாய் சந்தோஷ், ஹாப்பி டு see you. ஹாய் மச்சான். இந்த ப்ராஜெக்ட்ல பேலன்ஸ் செக் பண்ணிடுங்க சரியா? ஹாய் சந்தோஷ். ஹாய் சார். வெல்கம் பேக் Thank சந்தோஷ். you சார். I am extremely sorry sir. இட்ஸ் ஓகே. டோன்ட் ரிப்பீட் திஸ் அகைன். I am really sorry sir. I promise to you. இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆடிட்டர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த மீட்டிங்கை 2 days போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸை உங்க மெயிலுக்கு அனுப்பிடுறேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஷூர் சார். சந்தோஷ், சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே சார். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. அடே அப்பா சந்தோஷ் கலக்கற. நம்ம Thank எம்டி உன்கிட்ட சாரி கேட்டு போறாரு. இருக்காதா பின்ன? நீ இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு எம்டிக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை உடனே வர சொல்லிருக்காரு. இது உன் ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன். தேங்க் யூ வித்யா. வெல்கம். சும்மா எதுவும் தெரியாம பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் சந்தோஷோட அம்மா தான் காரணம். என்னடா கார்த்தி சொல்ற? காலையிலேயே உங்க அம்மா வந்தாங்க. சார் நீங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டியா? குட்டி எப்பவுமே இந்த மாதிரி பண்ணதில்ல சார். அவன் ரொம்ப பொறுப்பான புள்ள. அவனுக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஃபைல தொலைச்சிட்டு அசிங்கப்படுறான். இந்த வேலைய என்னோட குட்டி ரொம்ப நேசிக்கிறா சார். அதான் அவனை நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னதும் அவனால அதை தாங்கிக்க முடியல சார். புள்ள கஷ்டப்படுறத பார்த்து எந்த அம்மாவாலையாவது தாங்கிக்க முடியுமா சார்? தயவு செஞ்சு என்னோட குட்டியை மன்னிச்சு மறுபடியும் அவனை வேலையில சேர்த்துக்கோங்க சார். அவன் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சார். உனக்கு இந்த வேலை எவ்வளோ பிடிக்கும். இந்த சஸ்பென்ஷன்னால நீ எவ்வளோ ஒரி பண்ணியிருப்பேன்னு சொல்லி அவர் மனசை மாத்தினதே உங்க அம்மா தான். உங்க அம்மா ரியலி கிரேட் சந்தோஷ்.